தீபா யார் இது? மேம் என் ஹஸ்பண்டுங்க. ஹஸ்பண்ட். ஆரியில வந்து நிறைய டிசைன் பார்த்துருக்கேன், ஆனால் ஹஸ்பண்டையே ஆரியா போட்டது வந்து நீங்கள் தான் நினைக்கிறேன். தீபா உட்காருங்க, வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்னோட பேர் என்னது? புஷ்பராஜுங்க மேம். புஷ்பராஜ் சாரோட ஆரி டிசைன். இதோட ரெஃபரன்ஸ் எதுடா? எந்த ஃபோட்டோ வச்சு போட்டிங்க? மேம் மாடல் ஷூட் பண்ணியிருந்தாங்க மேம். ஓகே, அதை வச்சுட்டு போட்டிருக்கேங்க மேம். ஸோ கிட்டத்தட்ட இல்லை, ஃபுல்லாகவே அப்படியே டிட்டோவாக பண்ணியிருக்கீங்களேடா. அந்த செயின் கூட மிஸ் பண்ணல போல். ஒரு ரியல் செயினா? இது எங்கே பிடிச்சிங்க? என்னோடது தானே. பார்த்தீங்களா, எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நம்மலாம் எப்படி யோசிப்போம்னு எனக்கும் தெரியும், பட் வேற லெவல்ரா. என்ன மாதிரி ஸ்டிச் இதில் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஃபுல்லாக செயின் ஸ்டிச் தாங்க மேம். ஓகே, ஆக்சுவலி இந்த ஆரிலேயே த்ரெட்டில் போடுற அந்த செயின் ஸ்டிச் தான் வந்து ரொம்ப 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 ஸ்டார்டிங்கில் கஷ்டப்படுற ஒரு ஸ்டிச். இல்லை, த்ரெட்டு வந்து அருந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த செயின் ஸ்டிச்சையே எடுத்துகிட்டு இவ்வளோ சூப்பராக போட்டிருக்கடா. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்தாரா? இல்லைங்க மேம், சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ். நாங்கள் தான் சர்ப்ரைஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோமா? அப்போ புஷ்பராஜ் சார் உங்கள் ஒய்ஃப் பாருங்க, தீபா உங்களை ஆரியில் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. ஸோ நேரில் பார்த்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. பர்த்டேங்க மேம். எப்போ? வர 27. 27 அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே நான் விஷ் பண்ணேன்னு சொல்லிடுங்க. ஓகேங்க மேம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. பட் இது பர்த்டே கிஃப்டாக இருக்கும். செம்ம கிஃப்ட் தான். ஏன்னா இது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ டக்குன்னு போட்டிருப்பாங்களோன்னு தோணும். எவ்வளோ டைம் ஆச்சுடா? போன மாதம் 21லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க மேம். ஆல்மோஸ்ட் 1 month ஆக போகுது. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளவர், ஒரு பீகாக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இப்படி மட்டும்தான் இருக்கணுங்கிறது இல்லை, க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஆனால் ஒரு ஃபேஸ் எடுத்து பண்ணும்போது அந்த போர்ட்ரைட்டில் வந்து அது கண்ணு கொஞ்சம் மாறினாலும் ஃபிகர் மாறிடும், நோஸ் மாறினாலும் மாறிடும். ஸோ அது உண்மையிலே அது நீங்கள் அதை சூஸ் பண்ணதே பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு சொல்கிறது தைரியம் தான் இல்லை? பட் பயங்கரமாக போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒய்ஃபை வந்து ஆரி கிளாஸ்க்கு கிட்டத்தட்ட இவங்க சென்னையில் இருக்காங்க இல்லையாடா? சென்னையில் இருக்காங்க. ஸோ இங்கே சேலமில் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஆரி கற்றுக்குறாங்க. ப்ளவுஸ் எல்லாம் போடுறது அடுத்தடுத்து ஓகே, பட் அந்த ஹஸ்பண்டுக்காக ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மேம் அவர் தாங்க மேம், நான் இங்கே இவ்வளோ தூரம் வரத்துக்கு காரணம் அவர் மட்டும்தாங்க மேம். ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னை நீ பண்ணு தைரியமாக நான் இருக்கேன்னு சொன்னது அவர் தாங்க மேம். சூப்பர் சூப்பர். ஹஸ்பண்ட் தாங்க மேம் எல்லாமே. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காருங்க மேம். காஸ்டியூம் டிசைனர், ஹேர் ஸ்டைலிஸ்ட் எல்லாமே. ஓகே, சூப்பர். சீரியல் ஆக்டர்ஸ்க்குலாம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே 2 பேரும் சேர்ந்து கலக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ப்ளவுஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க? மேம் கூடிய சீக்கிரம் வந்து தீபாவோட ப்ளவுஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதுவே இவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்குன்னா ப்ளவுஸ் இன்னும் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் மேம். கங்க்ராட்ஸ்மா, நல்லா பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் அவங்க ஹஸ்பண்டோட இந்த அழகான ஆரியில் பண்ண இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூடா. தேங்க்யூ மேம்.